இந்த மாதிரி ஜெயலலிதா அவங்களோட வீடு போயஸ் கார்டன் வீடை தீபா அண்ட் தீபக் வந்து விஜயுடன் விலை பேசுகிறார்கள் என்று என் மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. அந்த ஆத்மா வந்து என்னோட ஒரே அழுகை, கீதா என் வீட்டை எப்படி காப்பாற்றுறது. நான் சொன்னேன், ஜெஜே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கடவுள் நினச்சி உங்கள் வீட்டை காப்பாற்றணும், உங்களுக்காக செய்யணும் நினச்சா நடக்கும். அப்பவும் எனக்கு மனசு கேட்காம நான் உடனே வந்துட்டு தீபக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஆனால் எப்போ ஆஸ் யூஷுவல் ஃபோன் எடுக்கல. பட் he replied my message. He said, ஆண்டி நான் அந்த வீடை விற்க மாட்டேன் ஆண்டி, இது வந்து ஒரு பொய் ரூமர். அந்த ஆதவ அர்ஜுனா அந்த ஒரு போர்ஷன் அந்த ஜெயா சிவி வீட்டில் வாடகைக்கு இருக்கிறான். குறிச்சி தலைவி எங்கள் தெய்வத்தாய் இது அதுன்னு சொல்லி நன்றி கட்ட அயோக்கியர்களே, உங்களை அந்த ஆத்மா விடவே விடாது, அது உங்களை அழிச்சே தீரும். ஒவ்வொரு எலெக்ஷனாக கம்மியாக தான் வந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த ஒரு ரீசனுக்காவது மேடம் என்ன அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு 5 பைசா அவங்க எவங்கிட்டே பரதேசி நான் சொல்லக்கூடாது, பரதேசிகளா நான் உங்கள் வீட்டில் 5 பைசா வாங்க மாட்டேன். நீங்களாம் வந்து அரசியலில் சம்பாதிச்சு பரதேசி. நான் வந்து என்னோடய உழைப்பு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சொத்து, இதில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆகையால் நினச்சிக்காதீங்க. நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 90லேயே உங்கள் கட்சி வீணாக போயிருக்கும். இது என்னால் தான் காப்பாற்றப்பட்டார். அது அந்த செங்கோட்டு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆளும் வாயை திறக்க மாட்டான். நீங்களும் ஆவேசப்பட்டு ஓட்டு போட்டுட்டு நிறைய பேர் அந்த விஜயில் என்ன பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. அவன் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் அவன் ட்ராமா பண்ணிட்டு இப்போ ட்ராமா போட்டுட்ருக்கான். சொந்த குடும்பத்தையே அரவணைக்க தெரியாத ஒரு அரக்கன் எப்படி ஒரு தலைவனாகிறதுக்கு தகுதி இருக்கிறது? வெகு சீக்கிரத்தில் எல்லோரும் இவங்க பதவியை இழப்பார்கள். இது நான் உங்களும் கடவுள் கண்டிப்பாக செய்வார் என்று நம்புகிறேன். என் கடவுள் சொல்கிறார், கீதா சித்தராட்சி வரும், நீ சொன்னது நடக்கும், வெயிட் பண்ணு, மனசு உடஞ்சி போகாதே என்று என் கிருஷ்ணர் நேற்று இரவு இன்றைக்கு காலை என்னுடன் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார். வணக்கம் சுதந்திரா பார்ட்டி அண்ட் கீதா டிவி நேயர்களுக்கு. இன்னும் நிறைய சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பிஜேபி அமித்ஷா ஒரு பக்கம் தான் செய்த தவறை எப்படி சரி பண்ணுறது என்று வெவ்வேறு பிளான்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே நடக்கிறதில்லை. இந்த அதிமுகவில் இருக்கும் எம்எல்ஏக்கள் உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்காக போட்ட ஓட்டு உங்களுக்காக கிடையாது. அண்ட் நீங்கள் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க அவங்க அந்த ஓட்டு போடலை. சேம் திங் வித் திருமா அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் ஆல் தி அதர்ஸ். இந்த தீய சக்தி என்னும் டிஎம்கே பார்ட்டியுடன் அலையன்ஸில் கூட்டோடு நின்றுட்டு அந்த வாக்கை வாங்கி கொண்டு நீங்கள் போய் விஜய்க்கு இந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த துரோகம் செய்யும் எல்லா அரசியல் கட்சிகள் நாசமாக போகும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். அந்த கடவுள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கலாம், இந்த அம்மா என்ன இப்போ பார்த்தா கடவுள் சொல்கிறாங்க. கடவுள் என்பது ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே. அது வந்து அதுக்கு என்ன பேர் எதுவுமே நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கும். இந்த அரசியல்வாதிகள் பண்ணும் கூத்தால் மக்கள் நாடு தான் அவதிப்படுகிறது. இதுக்கு வந்து மக்களும் ஒரு காரணம். ஒரு சில மக்கள் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தர்தலிகளையும் ஃப்ராடுகளையும் புள்ளமாரிகள் இந்த கஞ்சா கடத்தல் பொய் பேசி பொய்யான அவங்களோட என்ன சொல்கிறது படிப்பு டிகிரிஸை தப்பாக சொல்லி எலெக்ஷனுக்கு நின்று ஜெயிச்சுட்டு இப்போ வந்து
முழிச்சிட்டு இருக்காங்க. இதில் தாவைக்காவில் நிறைய பேர் படிப்பறிவே இல்லாமல் பொய் சான்றிதழ் கொடுத்து நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர் தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இதுக்கு நடுவில் நேற்று ஒரு சர்ச்சை வந்தது. இந்த மாதிரி ஜெயலலிதா அவங்களோட வீடு போயஸ் கார்டன் வீடை தீபா அண்ட் தீபக் விஜயுடன் விலை பேசுகிறார்கள் என்று. என் மனசு அப்படியே உடைஞ்சிருச்சு. அந்த ஆத்மா என்னோட ஒரே அழுகை, கீதா என் வீட்டை எப்படி காப்பாற்றுறது. நான் சொன்னேன், ஜெய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடவுள் நினச்சி உங்கள் வீட்டை காப்பாற்றணும், உங்களுக்காக செய்யணும் நினச்சா நடக்கும். அப்பவும் எனக்கு மனசு கேட்காம நான் உடனே தீபக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஆனால் எப்போவும் ஆஸ் யூஷுவல் ஃபோன் எடுக்கல. பட் he replied my message. He said, ஆண்டி நான் அந்த வீடை விற்க மாட்டேன் ஆண்டி, இது ஒரு பொய் ரூமர். அந்த ஆதவ அர்ஜுனா அந்த ஒரு போர்ஷன் அந்த ஜெயா சிவி வீட்டில் வாடகைக்கு இருக்கிறான். அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ என்னடா இந்த பசங்க எப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி. அப்போ தீபக் எனக்கு மெசேஜ் போட்டான், ஆண்டி இல்லை ஆண்டி எக்காரணத்துக்கு ஒன்று அந்த வீட்டை விற்க மாட்டோம், இதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவோட குசும்பு. நான் ஊரில் இல்லை, எனக்கு அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அத்தையோட டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு. இதுதான் நான் அந்த அதிமுக தர்தலி சோகால் லீடர்ஸ் தலைவர்கள், நன்றி கெட்ட தலைவர்களிடம் நான் அப்பீல் பண்ணுறலாம். இதுதான், அந்த அம்மாவோட டேக்ஸை நீங்கள் ப்ளீஸ் யாரோ இவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க இந்த எலெக்ஷனுக்காக. ஆனால் யார் உங்களுக்கு அந்த உயிர் கொடுத்தாங்களோ அந்த நபரை நீங்கள் எல்லோரும் மறந்து விட்டு கதையாக பேசுகிறீங்கடா பரதேசிங்களா. என்னமோ எங்கள் புரட்சி தலைவி, எங்கள் தெய்வத்தாய் இது அதுன்னு சொல்லி நன்றி கெட்ட அயோக்கியர்களே, உங்களை அந்த ஆத்மா விடவே விடாது. அது உங்களை அழிச்சே தீரும். ஒவ்வொரு எலெக்ஷனாக கம்மியாக தான் வந்துட்டுருக்கீங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு ரீசனுக்காவது மேடம் என்ன அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு 5 பைசா அவங்க எவங்கிட்டே பரதேசி நான் சொல்லக்கூடாது, பரதேசிகளா நான் உங்கள் வீட்டில் 5 பைசா வாங்க மாட்டேன். நீங்கள்லாம் அரசியலில் சம்பாதிச்சு பரதேசிங்க. நான் என்னோடய உழைப்பு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சொத்து, இதில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆகையால் நினச்சிக்காதீங்க. நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 90லே உங்கள் கட்சி வீணாக போயிருக்கும். இது என்னால் தான் காப்பாற்றப்பட்டார். அது அந்த செங்கோட்டு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆளும் வாயை திறக்க மாட்டான். அவன் ஒரு நன்றி கெட்ட ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது, நன்றி கெட்ட ஒரு பரதேசி. எல்லாம் மக்கள் யாரெல்லாம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த அம்மா இவ்வளோ திமிராக பேசுதுன்னு சொல்லி. இந்த மாதிரி சொரியர்கள் அரக்கர்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உரைக்கும். இது உங்களுக்காக இல்லை, இந்த வார்த்தைகள் அவனுங்களுக்காக. நீங்களும் ஆவேசப்பட்டு ஓட்டு போட்டுட்டு நிறைய பேர் அந்த விஜயில் என்ன பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. அவன் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் அவன் ட்ராமா பண்ணிட்டு இப்போ ட்ராமா போட்டுட்ருக்கான். சொந்த குடும்பத்தையே அரவணைக்க தெரியாத ஒரு அரக்கன் எப்படி ஒரு தலைவனாகிறதுக்கு தகுதி இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் எல்லோரும் இவங்க பதவியை இழப்பார்கள். இது நான் குங்குமம் கடவுள் கண்டிப்பாக செய்வார் என்று நம்புகிறேன். என் கடவுள் சொல்கிறார், கீதா சித்தராட்சி வரும், நீ சொன்னது நடக்கும், வெயிட் பண்ணு, மனசு உடஞ்சி போகாதே என்று என் கிருஷ்ணர் நேற்று இரவு இன்றைக்கு காலை என்னுடன் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார். பார்க்கலாம் அவர் சொன்னது உண்மையா, அந்த கடவுள் என்னோட பேசுறது உண்மையான்னு சொல்லி இந்த மேல் வரும் நிகழ்வுகளில் நம்மளுக்கு தெரியும். ஆகையால் மக்கள் கஷ்ட காலங்கள், பொருளாதார வீக்கம் ரொம்ப மோசமாக இருக்க போகிறது. ஆகையால் வேலைக்கு போங்க, சோம்பேறிங்களாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த அரசாங்கத்திடம் இலவசங்களை எதிர்பார்க்காதீர்கள். இந்த இலவசங்கள் நீங்களும் நானும் தான் கடைசியில் கட்டப்போகிறோம். இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்து விட்டு ஓடிவிடுவார்கள். ஸோ நான் ரொம்ப பேசி உங்களை யாரும் போர் அடிக்கணும்னு விரும்பலை. ஆனால் இப்போ தாவைக்காவில் ஒரு 7-9 நபர்கள் பொய்யான
சான்றிதழ் கொடுத்து அவங்க படிப்பு சான்றிதழ் இப்போ மாட்டிக்க போகிறாங்க. I hope the Election Commission of India will look into it and the Governor of Tamil Nadu, please we appeal to you. Sir, நீங்கள் வந்துட்டு இந்த அயோக்கியர் அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் அவர்கள் தவறு செய்திருந்தால் ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் அண்ட் தி கோர்ட்ஸ் தி ஜுடிஷியரி இவங்களுக்கு சலுகை காட்டாதீர்கள். சட்டம் எல்லோத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான். the law is the same for everyone and don't be choosy and support these corrupt rascals. Rascals is a word used by Mr. Markandew Kaju, ex-justice and Chief Justice of Madras High Court and ex-justice of the Supreme Court. He calls all these people rascals and I think he is right. I support him in that alone. I hope any of the justice, the ex or the people sitting right now will so moto take up these election fraud cases and render justice to the country and the People's Representation Act. Thank you. Nandri.